ஹலோ கைஸ், ஜியோ சிம்மை பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம எப்படியோ ஜியோ ஸ்டோர் ரூமுக்கு போகிற மாரி இருக்கும். ஆனால் உங்கள் கையில் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும், உங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி தந்துடுவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உள்ளே போனவொடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டில் மொபைல் இருக்கும். மொபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். மொபைல்னு இருக்கும். மொபைலை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ மொபைல் உள்ளே வந்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் கிளிக் பண்ணினே இருக்கும்போது இங்கே ஆர்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எதனா ஒரு சிம்மை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேஜில் நீங்கள் ஆர்டர் பண்ண இது நீங்கள் எங்கே இருக்குது கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்க முடியும். செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்போஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? இப்போது நம்ம எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு பார்க்கலாம். கெட் டு சிம் இருக்குல்ல, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கு பாருங்கள். அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு ஓட்டு போவாங்க. ப்ரீபெய்டு அண்ட் போஸ்ட்பெய்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ சிம் இருக்குது. அதுவும் ப்ரீபெய்டு அண்ட் போஸ்ட்பெய்டு இருக்குது. உங்களோட பின் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்கள் லொக்கேஷன் நேம், உங்கள் ஹவுஸ் நேம் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் பேஜில் போய் ஆட் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணுமோ அந்த டைம் வேணுமோ செட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பேஜுக்கு வந்துக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அந்த ஆர்டர் கொடுத்த உடனே இங்கே அப்டேட் ஆகிடும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த டெக் பற்றி வேணுமோ அதில் கமெண்ட் பண்ணிட்டு இது சூப்பராக இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.